இந்த நாளும் கூட கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் திரும்ப போகிறோம். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், the book of 1 Peter chapter 2 verses 9 and 10. 9-10 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களுமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களோ என்று சொல்லி இந்த வேத பகுதி ஆரம்பிக்கிறது. யூ அப்படின்னு சொல்லி, பட் யூ என்று சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் யார், திருச்சபையால் இருக்கிற தேவ பிள்ளைகள் யார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு சில நிமிடங்கள் பகிர்ந்து விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு யூ ஆர் a ஸ்பெஷல் பீப்புள். நீங்கள் விசேஷமானவர்கள். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷமானவர்கள், நீங்கள் விசேஷமான ஜனங்கள். யூ ஆர் a ஸ்பெஷல் பீப்புள், you are peculiar people என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதத்திலே இந்த பேதுருடைய நிருபத்திலிருந்து அநேக சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம். காலையிலும் மாலையிலும் இந்த பேதுரு நிருபத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் பார்ப்பது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு ஒரு நல்ல பாஸ்டராக அவர் செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 1 பேதுருவின் நிருபம் ஆதி திருச்சபையிலே முன்பாக எழுதப்பட்ட ஒரு நல்ல ஒரு கடிதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே சிதறப்பட்ட அநேக பரிசுத்தவான்களுக்கு அவர் அங்கே எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு, சிதறி போயிருக்கிற ஜனங்களுக்கு. அது மாத்திரமல்ல, முதல் நூற்றாண்டிலே பேதுரு எழுதி கொண்டிருக்கிற நாட்களிலே நீரோ மன்னனாலே அதிகமான உபத்திரவங்கள், பிரச்சனைகள் சபைக்கு வந்த நாட்களிலே பேதுரு ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படியாக எழுதுகிறார். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இந்த நிருபத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம், இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல என்பதை குறிப்பிட்டு நாம் இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் சந்திக்கணும், பிரச்சனைகள் நமக்கு உண்டு, ஆனாலும் நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்திலே என்று சொல்லி பல காரியங்களை அவர் எழுதுகிற நம்ம பார்க்கிறோம். He was seeking to challenge and strengthen the believers facing great adversity and opposition in the first century. And he also offers many reminders here that they do not belong to this world. Hallelujah. இந்த உலகத்திலேக்கு அவர்கள் சொந்தமானவர்கள் அல்ல, அவர்கள் விசேஷமான ஜனங்கள், அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவருடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை குறித்துதான பல காரியங்களை அவர்களுக்கு அங்கே எழுதுகிற நம்ம பார்க்கிறோம். முதல் நூற்றாண்டில் உள்ள விசுவாசிகளுக்கு அது எழுதப்பட்டாலும் எல்லா நூற்றாண்டிலும் இருக்கிற விசுவாசிகளுக்கு அந்த சத்தியங்கள் பொருந்தும். அல்லேலூயா. அநேக காரியங்கள் 5 அதிகாரம் தான் இருக்குது. அதை மறுபடியும் வாசிப்பீர்கள் சொன்னால் நமக்குள்ளாக ஒரு உற்சாகமும் பலனும் நமக்கு உண்டாகும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏன் சில காரியங்களை அனுமதிக்கிறார்? நம்மளை சீர்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாக. ஆண்டவருடைய கிருபையை குறித்து, ஆண்டவருடைய மகிமையை குறித்து அநேக காரியங்களை இந்த பேதுரு நிருபத்திலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த 2 வசனத்திலிருந்து இன்றைக்கு காலையிலே கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். நீங்களோ ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். முந்திர வசனங்களை சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவனுள்ள கல்லாக அவர் இருக்கிறதை குறித்து அங்கே சொல்லுகிறதை நாம் அங்கே முந்தின வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அவர் விசேஷித்த மூளைக்கல்லாக இருக்கிறார் என்றும் அங்கே முந்தின வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மூளைக்கல்லாகி இயேசுவை அநேகர் அவர் தள்ளிவிட்டார்கள். திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்து அவர்கள் தங்கள் இயேசுவை அவர்கள் நிராகரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 9 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ எப்படிப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி ஒரு 5 காரியங்கள், 4 காரியங்கள் 9ஆம் வசனத்திலும் ஒரு காரியத்தை அங்கே 10ஆம் வசனத்திலும் சொல்ல நம்ம பார்க்கிறோம். ஆகவே 3 குறிப்புகளின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோடு சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக விசுவாசிகளுடைய தனித்துவ தன்மைகள் என்ன? The character of believers. விசுவாசிகளுடைய தனித்துவ தன்மைகள். தேவ பிள்ளைகளாக நாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களாக வைத்திருக்கிறார். நீங்களோ என்று சொன்னவர்கள் நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் வர்ணிக்கிறது. விசுவாசிகளுடைய தனித்துவ தன்மைகள், the character of believers. முதலாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2வது பகுதியிலே,
நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. You are a chosen generation என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், கிருபையினாலே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த 2 வசனத்தை பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 வசனத்தின் அடிப்படையில் இந்த வசனங்கள்லாம் பேதுரு எழுதுகிறார். முதலாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7-8 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம எப்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் எல்லாரிடம் கொஞ்சமா தான் இருந்தீங்க. நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நீங்க நிறைய பலன் படைத்தவர்கள், எண்ணிக்கையிலே அதிகமானவர்கள் என்கிற நோக்கத்தில் அல்ல. அங்கே 6ஆம் வசனத்தில் பாருங்க, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். He has chosen you. தெரிந்து கொண்டார். பாருங்க, சாய்ஸ். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, யோவான் 15:16 நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. God himself chose us. கர்த்தரே நம்மை தெரிந்து கொண்டார். We are handpicked by God. ஆண்டவராலே நம்ம தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அங்கே சொல்ற பாருங்க, நீங்க உங்களுடைய திறமை, தாளந்து இப்படிப்பட்ட எண்ணிக்கையில நிறைய இருந்ததுனால உங்களை தெரிந்து கொள்ள. 8ஆம் வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி உங்களை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய அன்பின் நிமித்தம், ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம், இந்திய தேசத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம், திருச்சியிலே ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இந்த திருச்சபையில் நாட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இந்த உலகம் உங்களை வெறுக்கலாம், புறக்கணிக்கலாம், ஆனால் நமக்கு தெரிந்திருக்கிறது, I am chosen by God. Hallelujah. You may be ridiculed and rejected by this world, but the saved are chosen by God. நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அறிந்திருக்க வேண்டியது ஒன்று, the guilt of our past is forgiven. கடந்த கால நம்முடைய எல்லா குற்றங்களும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. We are cleansed in the precious blood of Christ. நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். And we are promised eternal life. நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்திலே பேதுரு எழுதுகிறார், நம் இரத்தத்தினாலே விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர் எழுதுகிறார். 19ஆம் வசனத்திலே. 23ஆம் வசனத்திலே அவர் எழுதுகிறார், தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. You have been born again. ஆண்டவர் மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். எப்படி? Through the living and enduring word of God. ஆண்டவருடைய வசனத்தினாலே கர்த்தர் நம்மை மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அதிலே நாம் தைரியமாக நம்மை மேன்மை பாராட்டக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் செலக்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொள்ள ஆண்டவர் நம்ம அப்படியே உயர்த்திட்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவது போட்டிருக்கு, you are a royal priesthood. ஹல்லேலூயா. நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீங்க யாரு சொல்லுங்க? நம்ம ராஜரீக ராயல் priesthood. ஆண்டவர் பாருங்க, தெரிந்து கொள்ள ஆண்டவர் நம்முடைய பொசிஷனை ஆண்டவர் அவளை லிஃப்ட் பண்றாராம். ஹல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன் 1:5 வாசித்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல 5ஆம் வசனம், தமிழ்ல 6ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்கே 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்து நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உள்ளது. நம்மில் அன்பு கூர்ந்து he loved us. Secondly, he liberated us. Thirdly, he lifted us. Hallelujah. நம்மை நேசித்தது மாத்திரமல்ல, நம்மை பாவங்களிலிருந்து நம்மை கழுவினார், விடுதலையாக்கினார், நம்மை உயர்த்தினார். எப்படி? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அங்கேயும் அங்கே இப்படியாக துதிக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீரே என்று சொல்லி கர்த்தரை அங்கே உயர்த்தி பாடுகிற நம்ம பார்க்கிறோம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறீர். நல்லா கவனிங்க, அதுல விசேஷம் இருக்குது. நீங்க ஆசாரியர்கள். நீங்க யாரு?
ராஜரீக ஆசாரியர்கள், ராஜாவின் குடும்பத்தில் உள்ள நம்ம ஆசாரியர்களாக நம்ம இருக்கிறோம். we are in the royal family now. hallelujah. ராயல் ஃபேமிலினா விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, வேத வசனம் உங்களை பற்றி அப்படி சொல்கிறது. அப்போ வேத வசனம் என்ன சொல்லுதோ அப்படி நம்ம நம்பணும். ஹல்லேலூயா. நான் ராயல் ஃபேமிலி இல்லைங்க. ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறேன். நல்லா கவனிங்க, இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம எப்படி பொசிஷன் பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு ராயல் கேதரிங்குள்ளாக நம்ம வச்சிருக்கிறார். நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசாரியத்துவம் இருந்தது. In the Old Testament the Israelites had priesthood, but in the New Testament we are the priesthood. Hallelujah. நாமே ஆசாரியர்களாக இருக்கிறோம். அவர்களுக்கு ஆசாரியத்துவம் கொடுக்கப்பட்டது, ஆசாரியர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் God's people are priesthood. Hallelujah. நீங்களும் நானும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, சிறப்பு என்ன? ஆசாரிகளா மாத்திருக்க என்ன சிறப்பு தெரியுமா? வாசிங்களேன், உபாகமத்தின் புஸ்தகம் 10 அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆசாரியர்களுக்கு மாத்திரமே ஆண்டவர் விசேஷ கிருபைகளை தந்திருக்கிறார். கர்த்தருடைய சந்நிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசாரியர்களாக அவர்களை மாற்றினார், பிரித்தெடுத்த காரணம் அவருக்கு ஆராதனை செய்ய, to worship and serve him. பழைய ஏற்பாட்டில் எல்லாருமே கர்த்தரை ஆராதிக்க முடியாது, சேவிக்க முடியாது. அதற்கென்று ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். 12 கோத்திரத்திலே ஒரு கோத்திரத்தால் தான் அதை செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சேவை செய்கிற பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பிரிவினையில லேட்டி கிளர்ஜி அப்படிங்கிற பிரிவினை இல்லை. நம்ம எல்லாருமே என்னவா இருக்கிறோம்? ஆண்டவருக்கு சேவை செய்ய முடியும், கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதே வசனத்துல நீங்க பின்னாடி வாசித்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல எங்கே போட்டு அடுத்த போட்டிருக்கு, அங்கே ஆசீர்வதிப்பதற்கு நீங்க ஆசீர்வதிக்கலாம் மற்றவர்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆசாரியர்கள் தான் ஆசீர்வதிக்க முடியும், ஆனா இன்னைக்கு நீங்க மற்றவர்களை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கலாம். ஆண்டவர் நம்மை மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் பேதுரு தன்னுடைய நிருபத்திலே பின்பாக எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் சபிப்பதற்கல்ல ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 9ஆம் வசனத்தில் பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அடைக்கலம் இருந்து ஆசீர்வதியுங்கள். நம்ம மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, சபை ஜனங்களை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஆசாரியர்கள் அந்த நாட்களில் பிரதான ஆசாரியர்கள் மாத்திரம்தான் அங்கே உள்ள எங்க போக முடியும்? தேவனிடத்தில் போகக்கூடிய பாக்கியத்தை, பரிசுத்த ஸ்தலத்திற்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒருக்கா பிரதான ஆசாரியர்கள் தான் போக முடியும். அங்கே ஒரு திரைச்சீலை இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரித்த பொழுது அந்த திரைச்சீலை மேலே இருந்து கீழே 2ஆக கிழிந்தது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இன்றைக்கு நாம் தைரியமாக கிருபாசனத்திற்கு போக முடியும். ஹல்லேலூயா. We can boldly enter into the holy of holies. We have access to the very presence of God today. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் போகக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேரடியாகவே அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு நபர் மூலமாக தான் போகணும். ஹல்லேலூயா. நேரடியாக போயிட முடியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நேரடியாகவே நம்ம போக முடியும். உங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்தில் சொல்ல முடியும், உங்களுடைய பாரங்களை அவரிடத்தில் சொல்ல முடியும். இன்றைக்கு தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு மிகவும் நெருக்கமான ஒரு உறவு. ஹல்லேலூயா. ஆசாரியர்களாக இருக்கிற உறவை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. The veil of separation was torn in two. அது கிழிந்தது அந்த திரைச்சீலை. இன்னைக்கு ஆண்டவரை நேரடியாக சந்திக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு மத்தியஸ்தர் ஒருத்தரும் தேவையில்லை. இயேசுவே நமக்கு மத்தியஸ்தரா இருக்கிறார். நம்ம பிதாவிடத்தில் நேரடியாக பேசலாம், மனமிட்டு பேசலாம், தைரியமாக பேசலாம். அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்க ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆசாரியர்கள், ராஜரீக ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. Every believer today has equal and unhindered access to the throne of grace. ஆண்டவருடைய கிருபாசன தண்டையிலே
தடையில்லாம போகக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. அந்த பிரதான ஆசாரியனுமே ரொம்ப கவனமா இருக்கணும். உள்ளே செத்து போயிடுவான். அப்புறம் கயிறை கூட்டு தான் என்ன பண்ணும், அவனை இழுக்கணும். பெல் அடிச்சு பிடிச்சி தான் போகணும். அப்புறம் பெல்லு சத்து கேட்கணும் வைங்க, ஆள் அவுட்டுன்னு அர்த்தம். பிடிச்சி கீழே தான் இழுக்கணும். ஆனால் இன்றைக்கு தைரியம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. We are protected by the blood of Jesus. ஆண்டவர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்புறம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், இதுதான் அங்கே யாத்ராகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜனமுமாய் இருப்பீர்கள். அந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்க. யாத்ராகமம் 19:5-6, உபாகமம் 7:7-9, இந்த 2 வசனத்தை தான் அப்படியே பேதுரு இங்கே திருச்சபையில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு சொல்கிறார். ஆண்டவர் ஒரு நாள்ல இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாருங்கிறதை அவர் அறிந்து அங்கே மோசேயின் மூலமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இங்கே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதலாவது என்ன சொன்னேன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவதாக ராஜரீக ஆசாரிய கூட்டம், we are chosen generation, we are royal priesthood. மூணாவது போட்டிருக்கு, we are holy nation, நாம் பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்தெடுத்தது மாத்திரமல்ல, வேறு பிரித்திருக்கிறார். separated us. இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரா, வேறு பிடித்திருக்கிறார். நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. நீங்க லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு 20-26ல ஆண்டவர் தமக்கென்று நான் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு எல்லாம் கவனிங்க. தெரிந்தெடுத்தல் வேற, பிரித்தெடுத்தல். ஆண்டவர் தெரிந்தெடுத்தது மாத்திரம் இல்ல, பிரிச்சிருக்கிறாராம். அவங்களுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லப்பா, அந்த குணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள். நம்மளாம் என்ன ஜாதி? இந்தியாவில் சொல்லப்பட்ட பலவிதமான ஜாதிகள், நம்மளாம் பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. பரிசுத்தம் தான் நம்முடைய அடையாளம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் தான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. We have been set apart to belong exclusively to God. நாம் தேவனுக்கு மாத்திரம் சொந்தமானவர்கள். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். We have been set apart to belong exclusively to God. நீங்க தேவனுக்கு மாத்திரம் தான் சொந்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எதுவுமே உங்களை சொந்தம் கொண்டாட முடியாது. பிசாசு உங்களை சொந்தம் கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தின் பொருட்கள் உங்களை சொந்தம் கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் இது என் பிள்ளை அப்படின்னு உங்களை சொல்லணும். ஹல்லேலூயா. பிரித்தெடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:20, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், தேவனுக்கு உடையவர்களாகி நீங்கள் உங்களுடைய சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள், ஆவியினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் நம்ம வித்தியாசத்தை பார்த்து பார்த்து இது செய்யக்கூடாது, இது செய்யணும் அப்படின்னு பரிசு பார்க்கணுமா. லேவியராகமம் 10:10 வாசிங்களேன். லேவியராகமம் 10:10 வாசிங்க. The book of Leviticus chapter 10 verse number 10. பரிசுத்தம் உள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு. நல்லா கவனிங்க. We have to distinguish between holy and unholy things, between unclean and the clean things. நமக்கு தெரியணும், இது பரிசுத்தம் இல்ல, இது பரிசுத்தம், இது தேவனுக்கு பிரியமில்லாதது, இது தேவனுக்கு பிரியமானது என்று நம்ம என்ன பண்ணோம், we should distinguish between the two. அப்போ பரிசுத்தத்தை தெரிந்து கொள்ளணுமா. ஹல்லேலூயா. இங்கே பேதுருல பாருங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வாசித்தீங்கன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 போட்டிருக்கு. நான் பரிசுத்தர், உங்களை அழைத்தவரா பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. Be holy because I the Lord your God is holy. ஹல்லேலூயா. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே நாம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக அர்ப்பணிக்க வேண்டும். ரோமர் 12:1. அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 7:1 சொல்கிறது. 2 கொரிந்தியர் 7:1 ஆவியிலே உண்டான எல்லா அசுத்தி, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசிகளும் நீங்கி நம்ம பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு கூட பூர்ணப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மாம்சத்தில் உண்ட அசுசிகள், ஆவியில உண்டான அசுசிகள்,
இதெல்லாம் நம்ம விட்டு நீங்கி நம்மை சுத்திகரித்து கொண்டு தெய்வ பயத்தோட நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள். அப்போ உங்களை குறித்து நீங்களே சொல்லணும், இதை அறிக்கை பண்ணணும். நீங்க நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எல்லாம் சொல்லுங்க. I am a chosen generation. ரெண்டாவது I am a royal priest. ஹல்லேலூயா. நான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். ரெண்டாவது. மூணாவது நான் பரிசுத்த ஜாதி. நான் யாரு? I am a holy nation. நான் பரிசுத்த ஜாதி. நாலாவதாக அங்க போட்டிருக்கு, நீங்கள் விசேஷமானவர்கள். எப்படி? அவருக்கு சொந்த ஜனங்கள். எல்லாம் சொல்லுங்க சொந்தம். நீங்க யாருக்கு சொந்தக்காரங்க? ஏசப்பாவுக்கு சொந்தக்காரங்க. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள். we are children of God. அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு சொந்தமான ஜனங்கள். இந்த உலகத்தில் எல்லாருமே நம்ம வெறுத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்ம சொல்றாரு, நீ எனக்கு சொந்தமானவன். ஹல்லேலூயா. யூ ஆர் மைன். ஏசாயா 43:1 சொல்றாரு, யூ ஆர் மைன். ஹல்லேலூயா. நீ என்னுடையவனுப்பா, நீ என்னுடையவள், நீ எனக்கு சொந்தமானவள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவருக்கு சொந்தமான ஜனங்கள். you are a peculiar people, special people, God's own treasured possession. நம்ம யாருன்னா ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய சொத்துன்னு சொல்றாரு ஆண்டவர் நம்ம பார்த்து. ஹல்லேலூயா. நீங்க யாரா? ஆண்டவருடைய சொத்து. ஹல்லேலூயா. சம்பத்து அப்படின்னு போட்டிருக்கு. யாத்திராகம் 19 சம்பத்துன்னு போட்டிருக்கு. மல்கியா 3:17 என் சம்பத்துன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம், நீங்க அவருக்கு ட்ரெஷர்டு பொசிஷன். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ரெஷர்டு பொசிஷன், விலையேறப்பட்ட எவ்வளோ பாதுகாப்பாக இருப்போம். ஆண்டவர் நம்ம அப்படி பார்க்குறாரு. ஹல்லேலூயா. யூ ஆர் a treasured possession, you are a jewel அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். மல்கியா 3:17 ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். சொந்தமானவர்கள். Actually we belong to God twice. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், by virtue of creation we belong to God. நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்தனால, அவர் தான் நம்மை சிருஷ்டித்தார், அதனால நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள். ஆனால் நம்ம காணாமல் போயிட்டோம். என்ன போயிட்டோம்? காணாமல் போயிட்டோம், எங்கேயோ தூரமாக போயிட்டோம். ஆனால் மறுபடியும் இந்த உலகத்தில் வந்து நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். செகண்ட்லி we belong to him by virtue of redemption. ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், மறுபடியும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாருங்க. அவர் சிருஷ்டித்தார். by virtue of creation we belong to him. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம காணாம போயிட்டோம். we went astray. நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் போய்விட்டோம், பாவத்தில் விழுந்து விட்டோம். ஆண்டவர் மறுபடியும் வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மறுபடியும் மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன பையன் ஒரு படகு வைத்திருந்தானா. அவன் அருமையான படகை அவன் செய்து தன் பேரை ஜான்ங்கிற பேரை குறித்து வச்சிருந்தானா. ஒரு மரத்தில் செய்து அவனே டிசைன் பண்ணி அவனே செஞ்ச படகு. அவன் டெய்லி ஸ்கூல்ட்டு வந்தோடனே ஒரு பக்கத்தில் உள்ள ஓடையில போய் அதை விட்டு விளையாடி கொண்டிருப்பானா. ஒரு நாள் அந்த ஓடையில தண்ணி வேகமாக வந்தனாலே அந்த படகு வேகமாக அடிச்சு கொண்டு போய்விட்டுதான். அது எங்கேயோ ஓடி ஓடி பார்க்கிறான், அது பாட்டு வேகமாக போயிடுச்சு. அந்த படகை அவன் இழந்து விட்டான், படகை இழந்து விட்டான். சில நாட்களுக்கு பிற்பாடு அங்கே அப்பா கடைக்கு கூட்டிகிட்டு போகிறார், கடை வீதிக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கடை வீதியில் நிறைய கடைகள் இருந்துச்சு. ஒரு கடை வந்து இந்த மாதிரி பழைய பொருட்கள்லாம் எடுத்து வாங்கி விற்கிற ஒரு கடை. அதில் பார்த்தீங்கன்னா அந்த படகு உட்கார்ந்து இருந்துச்சான். ஹல்லேலூயா. ஓட பார்த்தா ஏன் படகு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு போய் கேட்டானா. உன் படகு தான் அங்கே இதில் ஓடையில் போயிருச்சப்பா. இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா இவன் பேர் அங்கே பொறிச்சிருந்துச்சான், ஜான் அப்படின்னு சொல்லி. இவன் சொன்னானா, இந்த படகு என்னுடையது கடைக்காரரே, இந்த படகை நான் ஓடையில் காணாமல் போட்டேன், எனக்கு தாங்க அப்படின்னானா. இல்லைப்பா, நான் கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறேன், நான் வாங்கின விலைக்கு நான் கொடுத்தேன், கொஞ்சம் கூட போட்டு விற்கணும் வச்சிருந்தேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னான். குறிப்பிட்ட தொகையை சொன்னாராம். உன்ட காசு இல்லையா? உடனே எங்கள் அப்பாட்ட போய் சொன்னான், அப்பா அந்த படகு என் படகு, நான் செஞ்சது, என் பேர் பொறிக்கப்பட்டுள்ளது, ஆகவே இதை வாங்கணும்ப்பா அப்படின்னு. அப்பா 2 நாள் கழிச்சு காசு கொடுத்தாராம். ஓடி போய் அந்த கடைக்காரன்ட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு வந்திருந்தான், வச்சிருங்க யார்ட்டையும் கொடுத்துறாங்க அப்படின்னு. அந்த படகை போய் வாங்கி அவன் நெஞ்சில் வச்சு சொன்னானா, படகே நீ 2 முறை எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. You bought, you belong to me twice. முதல்ல நான் தான் உன்னை செஞ்சேன், அதனால நீ எனக்கு சொந்தம். இப்போ காணாம போயிட்ட, திரும்பி நான் உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், நீ இப்போ எனக்கு 2 முறை சொந்தம் அப்படின்னு. நான் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் அவர் அணைத்து கொண்டு சொல்றாரு, நீ எனக்கு 2 முறை சொந்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு அங்கே, அவருக்கு சொந்தமான ஜனம். We are God's possession, purchased possession. லிட்டரலா நீங்க சொல்ல போனா அப்படிதான், purchased possession of God. விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். பார்க்கலாம். அப்ப யாரு நீங்க?
முதல்ல என்னது? தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆண்டவர் எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த உலகத்தில் எத்தனையோ பக்திமான்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அழகுள்ளவர்கள் இருக்கிறார்கள், திறமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு நம் தகுதியே கிடையாது. we are chosen generation. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, உங்களை ஆண்டவர் உயர்த்திருக்கிறார் ராயல் பிரீஸ்ட்ஹுட்டாக, ஆசாரிய கூட்டமாக. மூன்றாவதாக பரிசுத்த ஜாதியாக. அப்போ அது உணர்த்தப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும், நாம் பரிசுத்த ஜாதி, இது தீங்கு, இது சரியில்லை, இது பரிசுத்தம், இது அசுத்தம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் வேறுபடுத்தி பார்த்து நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நான்காவதாக, நான் தேவனுக்கு சொந்தமானவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறாருப்பா. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 6:20 பவுல் சொல்றாரு, you have been bought with a price. ஆண்டவர் நம்மை கிரயம் கொடுத்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம். அதுதான் இங்கே பேதுரு 1:19 சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு காரியமும் இருக்குது. 10 நான் பின்னாடி 3வது குறிப்புல சொல்றேன். 10ஆம் வசனத்துல நாம் இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், நான் இரக்கம் பெற்றவனுப்பா. ஹல்லேலூயா. எந்த தகுதியுமே கிடையாது. I have been shown mercy. நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்புறம் வருவோம் நம்ம. அப்ப முதலாவதாக the character of believers, விசுவாசிகளுடைய விசேஷித்த தன்மைகள், விசுவாசிகளுடைய தனித்துவ தன்மைகள், நாம் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் வித்தியாசமானவர்கள், விலையேற பெற்றவர்கள், விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்பதை நாம் அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக the charge to believers. the charge அப்படினா விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை இருக்கிறது. அந்த முதல் பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே ஒரு காரியத்தை அங்கே பேதுரு எழுதுகிறார். அது ரெண்டா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று, ஒரு கட்டளை, மேண்டேட் ஒன்று இருக்கிறது. என்னவென்று சொன்னால், புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் privileges. privileges carry with them responsibilities. இந்த privileges எல்லாம் நமக்கு இருக்கு பாருங்க. நம்ம அந்த ஆசாரியரை குறித்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதத்துல ஒரு ஆசாரியனாக நாம் என்னெல்லாம் செய்யணும், ஆவிக்குரிய பலிகளை நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு privileges இதெல்லாம் இருக்கு. அப்படின்னா இந்த privileges எல்லாம் கொடுத்திருக்கிறாருன்னா அதன்படி நடக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு போஸ்ட் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாருன்னா, ஒரு மேயர் அப்படின்னு வச்சுக்கோமே, திருச்சியில ஹையஸ்ட் போஸ்ட். அப்போ சும்மா போய் இருக்க முடியாது, சோம்பேறி இருக்கக்கூடாது, பொறுப்பற்றவர்களாக இருக்க முடியாது. இன்னைக்கு நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா சில மேயர்களை பற்றி பல குற்றச்சாட்டுகள்லாம் வந்ததாக இதுல டிவியில சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க எனது அந்த மாநகராட்சி மாமன்றத்தில் கூடின மக்கள் அநேகர் எதிராக செயல்பட்டதை பார்க்கிறோம். சரியா செயல்பட மாட்டேங்கிறாங்க. அவன் பொறுப்பு. ஹல்லேலூயா. privileges come with responsibilities. என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, என்ன போட்டிருக்குன்னா, என்ன புண்ணியங்களை அறிவிக்கணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். show forth the praises of God. praises, show forth his excellencies அப்படின்னு இன்னொரு மொழிபெயர்ப்புல இருக்கிறது. இதை ஏதோ சஜஷனாக சொல்லல, சேலஞ்ச். பேதுரு அவர்களுக்கு சவாலாக சொல்றாரு, நம்ம தைரியமாக அறிவிக்கணும் ஆண்டவருடைய புண்ணியங்களை. புண்ணியங்கள் பிரைஸ் அப்படின்னு என்னன்னா, the word praise speaks of Lord's virtues, his excellencies, the sovereign qualities he possesses. ஆண்டவருடைய மகத்துவம், ஆண்டவருடைய மேன்மை, ஆண்டவருடைய வல்லமை, இதை நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். அவர்களை சொல்லுங்க பார்க்கலாம். புண்ணியங்களை அறிவிக்க கர்த்தர் உங்களை இப்படி வச்சிருக்கிறாரு. எதை அறிவிக்கணுமா? ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. தேவனுடைய மேன்மையான அந்த குணம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகத்துவம், தேவன் அருளுகிற ரட்சிப்பு, இதை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்ம இப்படி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு தெரிந்தெடுத்தாரு? நீ போய் புண்ணியத்தை அறிவிக்கணும்பா. நீ எதுக்கு அவருக்கு சொந்த ஜனம்? நீ போய் புண்ணியத்தை அறிவிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். புண்ணியங்களை அறிவிக்கணும். புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் அறிவிக்கணும். சங்கீதம் 66:16 சங்கீதம் 66:16 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன். நீங்க எல்லாரும் கேளுங்க. Come and hear. எல்லாரும் கேளுங்க. Let me tell you what he has done for me.
எல்லாம் கவனிங்க, எனக்கு செய்ததை சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாரு தெரியுமா? அதே வசனத்தில் முன்பகுதியில் போட்டிருக்கு, the method. முதல்ல ஒரு மேண்டேட் கொடுக்குறாரு. எப்படி மெத்தட் என்னன்னு சொன்னா, ஷேர் யுவர் டெஸ்டிமனி. என்ன சொல்றதுன்னா, உங்களை அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அலைவரைத்தார். எத்தனை பேர் ஆண்டவர் ஒளிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? எத்தனை பேர் இன்னும் இருளில் இருக்கிறீங்க? இருள் நம்ம எல்லாம் என்ன வந்துட்டோம்? நம்ம ஒளிக்கு வந்துட்டோம். ஹல்லேலூயா. மார்வலஸ் லைட். டார்க்னஸ்ல இருந்து என்ன பண்றாரு ஆண்டவர்? மார்வலஸ் லைட்டுக்கு, வண்டர்ஃபுல் லைட் அப்படின்னு போட்டிருக்கு. மார்வலஸ் லைட் ஆண்டவரை கொண்டு வந்துட்டார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றதுன்னா, இப்போ எப்படி உங்க இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார், அதை போய் சொல்லுப்பா. நீ இருளில் இருந்தல்ல, இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கல. பாவத்தில் இருந்தீங்கல்ல, இப்போ என்ன பரிசுத்தத்துக்கு வந்திருக்கீங்கள. வியாதியில் இருந்தீங்களே, இப்போ சுகம் பெற்று இருக்கிறீங்களே. பாவத்தில் இருந்தீங்களே, இப்போ பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீங்களே. துக்கத்தில் இருந்தீங்களே, சந்தோஷத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரே, அதை போய் சொல்லுங்க. டெல் வாட் தி லார்ட் ஹஸ் டன். ஹல்லேலூயா. அந்தகாரத்தில் இருந்தேன், ஆச்சரியமான ஒளிக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க் 5:19-20 லேகியோன் பிசாசு பிடித்தவன், 6000 பிசாசு அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், போ அப்படின்னாரு. எல்லாமே பயிற்சி பண்ணிக்கொள்ள. ஹல்லேலூயா. அவன் புத்தி தெளிந்து உட்கார்ந்துருக்கிறான். யாருமே அவன் அடக்க முடியல. ஆனால் அவன் இப்பொழுது புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லுப்பா, உனக்கு என்ன தாரத்தில் போ அப்படிங்கிறாரு. 19 பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம், கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு. அடுத்த வசனத்திலே போட்டிருக்கு பாருங்க, 20ஆம் வசனம், நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. 20ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அந்தபடி அவன் போய். ஹல்லேலூயா. அவன் வந்து கூட தான் போக நினைக்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போய் உனக்கு போய் சொல்லுப்பா. உடனே போய் தனக்கு இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம், ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு இறங்கி. அவனுக்கு தெரியுது இயேசு, இவர் இயேசு என்கிற நாமமுடையவர். தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டிலே அவன் ஆண்டவருடைய புண்ணியங்களை போய் அறிவிச்சார். ஹல்லேலூயா. தெக்கப்போலியிலே புண்ணியங்களை அறிவித்த இந்த லேகியோன் பிசாசு பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மனுஷன் பாருங்க, 10 பட்டணம். டெக்கபாலிஸ் என்று சொன்னால் 10 cities அர்த்தம். ஒரு சிட்டியில் இல்லை, 10 சிட்டிக்கு போயிருக்கான். ஹல்லேலூயா. நீங்க ஒரு தெருவுக்காக போங்க. ஹல்லேலூயா. பட்டணத்துக்கு போங்க. கர்த்தருக்கு வாய்ப்பு இருந்தால் 10 பட்டணத்துக்கும் போங்க. ஹல்லேலூயா. புண்ணியங்களை அறிவிக்க கர்த்தர் நம்மை தெரிவித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் எல்லாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். The goal of our life and the purpose of our life is to declare the praises of God. ஆண்டவருடைய மகிமையை, now we have to show forth his excellencies. ஆண்டவருடைய மேன்மையை நாம் அறிவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். Tell others of how Christ delivered you from the darkness of sin and brought you into the light of God's grace. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ முதல்ல the character of believers, இரண்டாவது charge to believers. அங்கே பேதுரு ஒரு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை இப்படி கொண்டு வந்தாரே, அவருடைய புண்ணியங்களை நீங்க அறிவிங்க. பேதுரு மாத்திரமல்ல, இயேசு நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. ஹல்லேலூயா. ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு. யாருக்காவது ஆசீர்வாதமா இருந்தீங்களா? 31 நாட்கள் என்ன செஞ்சீங்க? உங்களுடைய வாழ்க்கை மூலமாக, உங்களுடைய சாட்சியின் மூலமாக, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? எத்தனை பேருக்கு இந்த முதல் மாதத்திலே நாம் புண்ணியங்களை அறிவித்தோம்? ஜனவரி மாதத்திலே. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் கூட்டு தராரப்பா, நீ போனது போகட்டும், இந்த பிப்ரவரியாவது புண்ணியங்களை அறிவி. ஹல்லேலூயா. இல்லை சொல்லுங்க, புண்ணியங்களை அறிவிக்கிறவங்களா கரைகளை ஓய்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இது அற்புதமான ஒரு பகுதி, வேத பகுதி. This is a beautiful passage of scripture. இது என்ன சொல்லுதுன்னா, நாம் எங்கே இருந்தோம், கர்த்தர் எங்கே கொண்டு வச்சிருக்கிறாரு, நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம், அந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், who we are, where we have been, where we are headed to, what we are expected to do in this meantime. இதெல்லாம் இந்த 2 வசனத்தில் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். மூணாவதாக the change in believers. விசுவாசிகளுக்குள் ஏற்பட்ட ஒரு மாற்றம். விசுவாசிகளுக்குள் ஒரு மாற்றம் என்னன்னா, 10ஆம் வசனத்தில் பாருங்க. 10ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை, 2 வார்த்தை 2 முறை வருது. என்னன்னா, முன்னே இப்பொழுதோ, முன்னே இப்பொழுதோ அப்படின்னு வருது பாருங்களேன். 10ஆம் வசனத்தில் பாருங்க, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய முன்னே. 2010க்கு முன்னே, 2023க்கு முன்னே நான் என்னவா இல்லை, நான் தேவனுடைய ஜனமா இருக்கல, நான் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தேன். அங்கே பவுல் எழுதும்போது எபேசியர்ல
அங்கே அருமையா எழுதுறாரு பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு 11 13 எப்படிலாம் நம்ம இருந்தோம் முன்னே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாரு. முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியா இருந்தோம், மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள், கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள். என்னவா இல்லாதவர்கள்? நம்ம we were hopeless and helpless and godless. நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்க. முன்னே தூரமாக இருந்தீர்கள், you were far away. ஆனா இப்போ இயேசுவின் இரத்தத்தினால சமீபமாய் மாறி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தீத்து 3:3 அதே தான் வாசிக்கிறோம். முன்னே எப்படி இருந்தீங்க முக்காலத்தில்? இங்கே தான் பேதுரு எழுதுறாரு பாருங்க. முன்னே once you were but now, once you were but now. ரெண்டு முறை twice Peter is telling that. அங்க பாருங்க சொல்றாரு பாருங்க, முன்னே எப்படி இருந்தோமா? நம்ம இரக்கம் பெறாதவர்களாக இருந்தோம். we were alienated from God, தூரமாக இருந்தோம். இப்பொழுது அவருடைய ஜனமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ எப்படி இருக்கோமா? அவருடைய ஜனமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, முன்னாடி இருக்கிறதெல்லாம் சேர்த்து சொல்லணும். இப்போ நான் ராஜரிக ஆசாரிய கூட்டம், இப்பொழுது நான் பரிசுத்த ஜாதி, இப்பொழுது நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், இப்பொழுது அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. முன்னே அப்படி இல்லை, ஒரு மாற்றம் நமக்குள்ளாக வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. முன்னே கீழ்ப்படியாதவனாக இருந்தேன், நம்பிக்கையற்றவனாக இருந்தேன், பாவத்தில் இருந்தேன். ஹல்லேலூயா. இருளில் இருந்தேன். எனக்குள்ளாக ஒரு மாற்றம். there is a change. hallelujah. great change since I was born. hallelujah. நான் மறுபடியும் பிறந்ததில் ஒரு பெரிய மாற்றம். the things I used to do, I do them no more. நான் செஞ்ச காரியத்தை இப்போ நான் செய்யல. செஞ்ச காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? அப்போ இன்னும் மாற்றம் வரல. ஹல்லேலூயா. நம்ம மாறணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மாறணும், நம்முடைய சிந்தை மாறணும், நம்முடைய நடத்தை மாறணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப முன்னே அவர் ஜனமா இல்லை, இப்பொழுது ஜனமா இருக்கிறார். அப்புறம் அடுத்தது என்ன? முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. you know, once you had not obtained mercy but now you have received mercy. ஹல்லேலூயா. நீங்க இப்போ இரக்கம் பெற்று இருக்கீங்க. எவ்வளவு பெரிய பாக்கியங்கள். அப்படிதானே? இரக்கம் பெற்றிருக்கிறோம், நரகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஒரு பெரிய சேஞ்ச் நமக்குள்ளாக. there is a change. ஹல்லேலூயா. அப்படி இருந்தோம், இப்படி மாறி இருக்கிறோம். எப்படிலாம் மாறி இருக்கிறோம் என்பதையும் அங்கே சொல்ல நம்ம பார்க்கணும். நல்லா கவனிங்க. இந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா முதல் சில வசனங்கள் என்ன சொல்றாருன்னா, we are children of the same family. நம்ம எல்லாரும் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, we are stones in the same building. ஒரே கட்டடத்தில் இணைத்து கட்டப்படுகிற கற்களாக நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. Christ is the foundation, chief cornerstone. கிறிஸ்துவே அஸ்திபாரமாக மூளைக்கல்லாக இருக்கிற நம்ம எல்லாரும் கற்களாக ஒரே கட்டடத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, we are priests in the same temple. ஒரே ஆலயத்தில் நம்ம எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. and also we are citizens in the same nation, that is the heavenly nation. நம் பரலோகத்தினுடைய குடி என்னது பிரஜைகளாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நம்ம எல்லாம் யார் பிரஜை? என்ன பிரஜை? பரலோக இந்திய பிரஜை இருந்தாலும் இங்க குடிமக்கள் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகள். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு அடுத்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நல்லா கவனிங்க. நமக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. மாற்றம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற என்னன்னா, அந்த 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நீங்களோ, ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, நீங்களோ இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் யார்? ஆண்டவர் என்னை எப்படி வச்சிருக்கிறார் அந்த உலகத்தில்? who am I? what the Bible says, who am I? பைபிள் என்னை நான் யாருன்னு சொல்லுது. நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகம் உங்களை புறக்கணிக்கலாம், வெறுக்கலாம், தள்ளிவிடலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு சொந்த ஜனம்பா, நீ எனக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. பரிசுத்த. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். ஹல்லேலூயா. புண்ணியங்களை அறிவிக்கணும். அதான் கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க வேண்டும், ஆண்டவருடைய இரக்கத்தை அறிவிக்க வேண்டும், ஆண்டவருடைய வல்லமை அறிவிக்க வேண்டும், ஆண்டவருடைய மேன்மையை அறிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை அறிவிப்பதற்காகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்னது போல சொல்லுங்க, அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. எல்லா ஆத்துமாவுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவுக்கு எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா.
நம்ம இருளிலிருந்து ஆண்டவர் பெயர் ஒளிக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எழும்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர்.